தம்பிங்களா வணக்கம். இன்னைய தேதியில் ஒரு 4 காசு பண்ணணும்னு நினச்சேங்க. என்னை பொறுத்த மட்டும் என்ன ஐடியா சொல்லுவேன்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, இந்த பள்ளிக்கூடம், காலேஜு, கழுத குதிரை, அதிலெல்லாம் நல்லா காசு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பத்திரி, செம காசு. இப்போ ஒரு புதுசாக ஒரு செக்மெண்ட் நுழைஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள காசு பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பேருன்னா சீனியர் லிவிங் அப்படிங்கிறாங்க. நானே ஒரு சீனியர் லிவிங்கில் தான் இருக்கிறேன் 3 வருஷமா. இந்த சீனியர் லிவிங்கு தான் இப்போ காசு கொளிக்கிற ஒரு ஏரியாவாக ஆக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற சீனியர் லிவிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் கோலோச்சுவாங்க. அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் வரப்பு தகராறு கிடையாது. ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த வெங்காயத்தை குறைச்சி போடுவாங்க, பூண்டு ஆகாதுங்குவாங்க. பூண்டே இருக்காது, உரப்பே இருக்காது, கொலான்னு இருக்கும் சாப்பாடு. வந்து தின்னுட்டு விதி வந்தால் சாகிறவங்க இருக்கலாம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய தகப்பனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, ஐயா நான் சென்னைக்கு போயிட்டேன், மும்பைக்கு போயிட்டேன், எங்கே இடம் வாங்கி போடலாங்குவாங்க. அவர் பட்டுன்னு சொல்லுவார், இந்த பாப்பானுங்கெல்லாம் எங்கே இடம் வாங்குறானுங்க பாரு, அங்கே போய் வாங்கி போடுறா, ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாதுங்குவார். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சீனியர் லிவிங்கில் எல்லாம் அவள் தான் கோல் வச்சின்னு இருக்கா. ஆனால் நல்ல பிஸ்னஸ்ஸு. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் இருந்ததுன்னா அதிலே போட்டு ஜமாளிச்சிடலாம். பல விதத்தில் காசு பண்ணலாம். சோத்தை போட்டு காசு பண்ணலாம், வீட்டை கூட்டுறேன்னு காசு பண்ணலாம், ஒரு நர்ஸை போட்டு உங்களுடைய வெல்னஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு காசு பண்ணலாம். ஏன்னா நான் சொல்கிறது சரிதானே? வணக்கம்.